பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனங்கள் 8-9. இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், மலைகளே எல்லாரும் என்ன பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்கு கனி கொடுங்கள். ஏன்னா என் பிள்ளைகள் என்கிட்ட வந்துட்டாங்க, அதனால மலைகளே நீங்க எல்லாரும் கனி கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஆசையா நாம அவர்கிட்ட போன ஆசையா பார்த்துட்டு இருக்காருங்க. ஒரு சின்ன பிள்ளைகள் ஓடும்போது ஆசையா தூக்கிறதுக்கு கை நீட்டுவோம்ல, வா மக்களே அப்படின்னு சொல்லி, அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகள் சமீபமாய் வந்து விட்டார்கள், அதனால மலைகளே நீங்கள் கனி கொடுங்கள் என்று சொல்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இப்ப ஏற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்மளை பிள்ளைகளை போல ஒரு தகரி போல நடத்தி என் பிள்ளைகளை என்கிட்ட வந்துடாதா, வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அவர்கிட்ட போலாமா? அவர் நமக்கு நிறைய கனிகளை வச்சிருக்கார். நம்ம அவர்கிட்ட போய் அவர் நமக்காக வைத்திருக்க கனிகளை பெற்றுக்கொள்ளலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளை கூட எங்களோடு கூட்டி தந்தீங்களேப்பா, கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமா இம்முடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றி நன்றியப்பா. இப்பொழுதும் அப்பா, கனிகளற்று தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் வரும்போதே நீங்க அவங்களுக்கு கனிகளை ஆசீர்வாதங்களை பொழிந்து அழுகிற தேவனாக இருக்கு என்பதை உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கண்டுகொள்ள உதவி புரிங்க தகப்பனே. உண்மை கிட்டி செய்கிற பிள்ளையா, உடைய பக்கத்திலே வருகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் மாற்றுவீராகப்பா. உடைய பக்கத்தில் வந்து நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற, நீர் அவர்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தை இந்த இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.